அப்பப்பப்பா இது மாதிரி கிரேவி வச்சு ஊற்றா நல்லா தோசை தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கு. கண்டிப்பாக தோசை சப்பாத்தி மெயினாக ரைஸு நல்லா இருக்குது. இது ரெண்டாக கூட உங்களுக்கு கெட்டு போகாது. வணக்கம், நம்ம மிஸ்டர் தீனா. வெல்கம் பேக் டு மிஸ்டர் தீனாஸ் கிச்சன். இப்போ நம்ம எங்கே பொள்ளாச்சி வந்திருக்கோம். அது பொள்ளாச்சியில் எங்கே பார்த்தா சுங்கம் தோப்பு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய ரெசிபி பண்ணியிருக்கோம். அது தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெந்தய குழம்பு. கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்திடும்போது இதில் இருக்கிற அத்தனை புண்ணும் சரியாயிடும். இதில் வந்து இந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் முழுதனியாக, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வறுத்து பவுடர் பண்ணுறாங்க. சின்ன வெங்காயம் தான் சார் இந்த கொங்கு பில்டி எல்லாத்துக்குமே அவன் சின்ன வெங்காயம் தான் சார் மெயினாக யூஸ் பண்ணுவோம். பெரிய வெங்காயமே மேக்ஸி யூஸ் பண்ண மாட்டாங்க கொங்கு பில்டி எங்கேயுமே. நம்ம நார்மலாக வந்து இந்த வெந்தய குழம்பு பண்ணும்போது ஒன்று வந்து வறுத்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க வெந்தயத்தை. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஊற வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஊற வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கசப்பு தன்மை இருக்குமா இருக்காதா, ஏன் ஊற வச்சு யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். முழு வந்தியும் அந்த ஊற வச்ச வந்தியத்தை போட்டு முளகட்டியும் பண்ணலாம், பட் ஊற வச்சியும் பண்ணலாம். அந்த முழு வந்தியத்தை ஊற வைக்க சாப்பிடும்போது நம்ம நேச்சுரலாக சாப்பிட்லாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தய குழம்பு பண்ணும்போது நிறைய பேருக்கு லைட்டாக அந்த கசப்பு தன்மை இது மாதிரிலாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மையெல்லாம் வராது, வந்து அப்படியே சாப்பிடலாம் குழம்புல ஊற்றிடாமல். இவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி அரைச்சி அதுக்கப்புறம் தான் ரெசிபி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த ஸ்வீட்டும் அந்த புளிப்பு அந்த உப்பு சோர்ப்பு இது மூணும் இருக்குது தான் இந்த வெந்தய குழம்புக்கு நல்ல விஷயம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த பொள்ளாச்சி சைடில் பண்ணுற இந்த வெந்தய குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்போறாங்கன்னா ஷெஃப் பாரி. இவர் வந்து ஹோட்டல் லிஸ்ட்டில் ஏகப்பட்ட ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஷெஃப். ஸோ அவர்கிட்ட போய் தான் நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அவரோட ஜேர்னியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் வந்து இந்த ஹோட்டல் லிஸ்ட்லேயே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஃபுட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து இவரை தான் செலக்ட் பண்ணாங்க. அதாவது கோயம்புத்தூருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்தார்ல, அப்போ அந்த டைமில் அவர் வந்து ஸ்பெஷலாக வந்து க்ரீன் கார்டு கொடுத்து அவருக்காக இந்த மாதிரி கொங்கு பெல்ட்டில் பண்ணுற ரெசிபிகளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தான் வந்து நாமினேட் பண்ணாங்க. ஸோ ஷெஃப்பை வந்து ப்ரிப்பேர் ஆகி நிறைய பேருக்கு சர்வ்லாம் பண்ணாங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி சொல்கிறாரு, இது எங்கள் ஊர் ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபிங்க, ரொம்ப நல்லா இருக்கும், இந்த ரெசிபி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம். இந்த பொள்ளாச்சி ஸ்டைல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். சார் வணக்கம். வாங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எங்களுக்கு பண்ண போறீங்க, சாரை பற்றி சொல்லுங்கள். சார் வந்து செஃப் பாரின்ட்டுங்க, திருப்பூர்லேருந்து வந்திருக்காரு. எனக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமாகவே எனக்கு தெரியும். இருக்கு பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி வந்து பல்லடம் வரும்போது நம்ம சாரு தான் குக் பண்ணாருங்க. ஸ்பெஷலாக அவர் தான் குக் பண்ணார். இதோட செகண்ட் டைம் குக் பண்ணுறாரு. லாஸ்ட் 4 இயர்ஸ் பேக் தாரா வரும்போதுன்னு சார் தான் குக் பண்ணாருங்க. இந்த தடவை அவர் தான் குக் பண்ணணும்னு சொல்லி அவரே குக் பண்ண வச்சாங்க. கரெக்டாக நம்ம இதில் வரும்போது சரி, ஏன் அவரோட டிஷ்ஷஸ் நிறைய இருக்குது, ஏன் அவரோட டிஷ்ஷஸ் நம்ம வெளியே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவர் வச்சு சரி 2 டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். நல்ல விஷயம். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு? பிரைம் மினிஸ்டருக்கு, நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்க. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல சார், யாருக்குமே தெரியாது. ஹோட்டல் மூலிமா நம்மளுக்கு ஒரு ஆர்டர் மினிங் கிளாஸ் போட்டுக்கு ஆர்டர் வந்தது. அதனால் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போன டைமும் வந்தது தாராபுரத்தில். இந்த முறையே நம்மளே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அவருக்கு என்ன மாதிரி உணவுலாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க? பிஎம் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு பர்டிகுலர் மெனு வந்து சார், அவருக்கு சாப்பிடக்கூடிய ஒரு மதியம் லஞ்ச் வந்து அவருக்கு மசாலா மட்டன் மில்க்கு, ஒரு ஜீரா ரைஸு, அப்புறம் டால் ஃப்ரை, அப்புறம் வந்து பிண்டி தான் வெண்டைக்காய் சொல்லுவாங்க, பிண்டி மசாலா. அதே போல் அவருக்கு வந்து இது போடும் சார், மசாலா பப்பட், ரோஸ்டட் பப்படம் மாதிரி தந்தூரி, அந்த நார்த் இந்தியன் பப்படம் போட்டோம். மீதி எவ்வளோ சார் லஞ்ச் லைட்டாக எடுத்துனார் கொங்கு ஸ்டைலில் தலைவாழை இலை போட்டு. புரியுது. ஆனால் ரியலி வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேர் கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்காது சார், உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். திருப்பி கிடைக்கணும். சமையல் கலை இது 4 பேருக்கு மக்களுக்கு மேலே வெளியில் நல்லா ரீச் ஆகணும். ஒரு 10 டிஷ்ஷை கண்டிப்பாக எனக்கு பண்ணி காட்டுங்க அப்படின்னு சார் ரிக்வெஸ்ட் பண்ணார். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி எங்களுக்கு பண்ண போகிறீங்க? சார் வந்திய குழம்பு சார். அதை வந்து ஒரு எல்லாமே நல்லா வதக்கி அதை மிளகாட்டி மாதிரி அதை அரைச்சி தான் பண்ணுவோம் சார். சரி, எனக்கு ரெசிபி சொல்லி தரீங்களா? கண்டிப்பாக. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஷெஃப் பார்த்துட்டு வரேன். பார்க்கும்போது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஷெஃப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ. செகண்ட் டைம் அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களோட இது பண்ணும்போது அவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணுறாரு, சரி நமக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் நல்ல விஷயம். இப்போது நம்ம சுங்கம் தோப்புக்கல்ல நம்ம பண்ணுறோம். ஸோ இங்கே மக்கள் யாராவது வரணும்னா எப்படி வருவாங்க, அதை பற்றி கொஞ்சம் ஃபுல் டீட்டெயில்ஸ் தர முடியுமா? சுங்கம் தோப்பு கடைன்னு சொல்லிட்டு பொள்ளாச்சிலேருந்து டுவர்ட்ஸ்
ஆலியர் போகிற ரோட்டில் வந்து 13 கிலோமீட்டர்ஸில் வந்தாங்கன்னா சுங்கம் ரோட் ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணாங்கன்னா 1/2 கிலோமீட்டரில் ரைட் சைடில் வந்து நம்ம தோப்பு கடைங்கிறது ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது வந்து தோப்புக்குள்ளேயே இயற்கையாகவே நாங்கள் அமைச்சிருக்கோம். அதனாலேயே பேரே தோப்பு கடைன்னு அப்படியே வச்சுருக்கோம். சரி, நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஸோ இப்போ ரெசிபி பண்ணி காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக போகலாமா? பண்ணலாம். இப்போது இந்த கொங்கு ஸ்டைலில் பண்ணுற இந்த வெந்தய குழம்பு சொல்லும் போது பர்டிகுலராக வந்து இதில் என்ன ஸ்பெஷல்? இப்போ நான் வந்து காரைக்குடியில் வெந்தய குழம்பு பண்ணும்போது அங்கே என்ன பண்ணுவேன்னா அந்த வெந்தயம் அதுக்கப்புறம் சீரகம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி கடைசியாக திக்கான குழம்புல மேலே போட்டு இறக்கிட்டோம். அந்த வெந்தய குழம்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீட்டில் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் என்ன ஸ்டைலில் பண்ணுறோம், இதில் என்ன மாதிரி மசாலா யூஸ் பண்ணுறோம், இதை பற்றி சொல்லுங்களேன். கொங்கு ஸ்டைலில் மேக்ஸிமம் எல்லாமே வதக்கி வறுத்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது தனி சிறப்பு இருந்தால் வந்தியத்தை ஊற வச்சுட்டு அந்த வந்தியத்தை தாளிச்சிட்டு அதில் மேலே கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொடியில் வறுத்து தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி விட்டு தான் பண்ணுவாங்க சார். இது ஒன்றுமே ஓகே உங்கள் சைடில் எதுவுமே வந்து பொடி போட்டு பண்ண மாட்டாங்க. இதுதான் நேச்சர் வந்தி குழம்பு. இந்த சைடில் இந்த மாதிரி தான் கொடுத்தா சந்திக்கு சாப்பிடுவாங்க. நீங்கள் அந்த சைடில் அந்த ஏரியாவில் போய் இந்த இது இதுதான் சார் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். முக்கியமாக அந்த கல்யாண பங்கத்தில் செய்யறது சிறப்பு மிக்க ஒரு டிஷ்ஷு குழம்பு. நல்லா இருக்கும். இப்போ இந்த வெந்தய குழம்பு சொல்லும் போது இப்போ ஊற வச்சுருக்கீங்க, என்ன காரணம் ஊற வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு? சார் அந்த வந்தியத்தை வந்து நம்மளுக்கு வந்து குளிச்சு தரும். இந்த வந்திய குழம்பு வந்து பச்சையாக போட்ட பவுடர் தான் பண்ணோம். நான் பர்டிகுலராக அந்த வந்தியத்தை வந்து தாளிப்பிலே போடுவோம். ஆணின்னு இருக்கும்போதே அந்த முழு வந்தியத்தை போட்டு ஊற வச்சு வந்தியத்தை போடும்போது அந்த வந்தியமே இப்போ இப்படி முளைக்கட்டி பச்சை பயிறு முளைக்கட்டி காராமணி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி நம்ம வந்தியமே கூட சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது அந்த கசப்பு தரம் வராது. அந்த வெங்காயம் பூண்டு முழு வந்தியம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த உள்ளக்கிற வயிற்றுல புண்ணு இதெல்லாம் கொஞ்சம் நல்ல குணமாகிறதுக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான் ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல். கண்டிப்பாக சார் பக்குவம். கண்டிப்பாக. சரி, ஓகே. இந்த வெந்தய குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? வந்திய குழம்புக்கு தேவையான பொருட்கள்: வந்தியம் 100 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், பூண்டு 100 கிராம், சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம், தக்காளி ஒரு 1/4 கிலோ, திரும்பி தேங்காய் ஒரு முடி, காய்ந்த மிளகாய் ஒரு 15 நம்பர், தேவைக்கேற்ப கருவேப்பிலை, சீரகம் 5 கிராம், கடுகு ஒரு ஸ்பூன் சார், இஞ்சி ஒரு 10 கிராம் சார், வெல்லம் சிறிய துண்டு, புளி 200 கிராம் சார், பச்சை மிளகாய் ஒரு 2, சக்தி மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், வரமல்லி ஒரு 50 கிராம், உப்பு தேவைக்கேற்ப, நல்லெண்ணெய் 200 கிராம் சார். இந்த மாதிரி ரெசிபிகளை உங்களுக்கு கொண்டு வரதுக்கு வந்து எங்களுக்கு முக்கிய காரணம் வந்து சக்தி மசாலா. அவங்களும் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்காங்க. இந்த ஊருக்கு போயிட்டு அந்தந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபிகள் காட்டும் போது வந்து நீங்கள் போங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட்னா நாங்கள் பண்ணுறோம் அப்படி சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ரெய்லி தேவையான பொருட்கள்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறது? நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ 1 பை 1 அந்த மசாலாவில் வறுக்க போகிறோம் சார். சரி சார், 100 கிராம் நல்லெண்ணெய் சார். சரி, ஓகே சார். இது வந்து குளிர்ச்சி தரும். நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சி. ரெண்டாவது இது வந்து புளி பேஸ் பண்ணும்போது நல்லெண்ணெய் பண்ணால் ரொம்ப சுவையாகும். நல்ல அந்த மனமாக நல்ல ஒரு இதாக இருக்குங்க சார். எடுத்து கொடுக்கும். அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும். மேலும் புளி இருக்குது சம்மந்தப்பட்ட இதுக்குள்ள நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க சார். சரி, நல்லெண்ணெய் போதுமா? போதும் சார். இது போதும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சார். ஓகே. இப்போது நம்ம வந்து கடலைப்பருப்பு போடுறோம். ஆமாம். இந்த கடலைப்பருப்பு தோரம்பருப்பு ரோல் இல்லை சார். ஆக்சுவலாக என்ன கடலைப்பருப்பு இதுக்காக யூஸ் பண்ணுறோம், தோரம்பருப்பு இதுக்காக யூஸ் பண்ணுறோம் இதில் சார்? கடலைப்பருப்பு வந்து இந்த பைண்டிங்கை குழம்பு தன்மை வந்து இந்த குழம்பு வந்து கெட்டி கொடுக்கும் சார். சரி, ஓகே. தோரம்பருப்பு வந்து நம்ம குழம்புக்கான டேஸ்ட்டை கொடுக்கும் சார். வாசனை. பருப்பு குழம்பு இந்த பருப்பு குழம்பு பண்ணும்போது இது பிடிக்கும். கொஞ்சம் தோரம்பருப்பு நம்ம ஒரு 50 கிராம். ஸோ இதுதான் காரணம். ஆமாம். அந்த தோரம்பருப்பு கடலைப்பருப்பு. கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் என்ன காரணம் கடலைப்பருப்பு தோரம்பருப்பு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிங்க. இதுக்கப்புறம் அதுக்கடுத்தது மல்லி, சீரகம். இந்தாங்க மல்லி, சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய் வேணுமா? ஆமாம், 1 போல. மல்லி சார், மல்லி ஒரு 50 கிராம் சார். சீரகம் ஒரு 50 கிராம் சார். சரி, ஓகே. அதுக்கடுத்து கருவேப்பிலை போடுவேன். இந்தாங்க. இது வந்து எல்லாமே ஒரு ஈவனாக தோரம்பருப்பெல்லாம் கடலைப்பருப்பெல்லாம் ஒரு ஈவனாக கோல்டன் கலர் ஆரோனே. மல்லி போடுறோம். ஆமாம், மல்லி. ஓகே. கருவேப்பிலை போட்டு காஞ்சி மிளகாய். சரி. இப்போ வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு, முழுதனியா, அப்புறம் சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கோம். அந்த கடலைப்பருப்புலாம் என்ன மாதிரி பக்குவத்தில் வதக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். கோல்டன் கலரில் ஒரு தீயாததுக்கு முன்னாடி ரொம்ப பயிரை சிம்மில் வச்சு பதமான ஒரு பருவம்னா அந்த கலரும் டேஸ்ட்டும் கரெக்டாக சார். ஓகே. இது 1 பை 1 எல்லாத்தையும் போட்டு எல்லாம் வருது சார். இந்த கடலைப்பருப்பு, மல்லி, தோரம்பருப்பு, வெங்காயம், பூண்டு எடுக்கும் சார். பூண்டு. சரி, ஓகே.
பூண்டு. ஸோ பூண்டு போடுறோம். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கி அரைக்கிறோமா? ஆமாம் சார். இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை இந்த மாதிரி மெத்தட் சார். இது இங்கே வந்து இந்த மாதிரி அரைச்சி தான் அது ஒரு குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு வந்தியத்தை தாளித்து சின்ன வெங்காயம் பூண்டுலாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு செய்யல அந்த வந்திய குழம்பு அது மாதிரி இருக்கும். முழு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அது சாப்பாடு போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஓகே. இது ஒரு வித்தியாசம். எல்லாமே எங்கள் உங்கள் பிள்ளை வந்து அரைச்சி தான் சார் பண்ணுவாங்க. அப்படிதான்? ஆமாம், கண்டிப்பாக. சரி, ஓகே. இந்த இஞ்சி கூட இதிலே போட்டு அரைக்கலாம். ஒரு தேவையான இஞ்சியில் போட்டு ஒரு தேங்காய் போட்டு தேங்காய் பூ. ஆமாம். வெந்தயம் எப்போ போடுவீங்க? வந்தி வந்து நம்ம தாளிக்கும் போது போடுவோம் சார். முதல்ல இதெல்லாம் மசாலா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கடுத்து குழம்பு போடும்போது வந்தியம், கடுகு, சீரகம், கொஞ்சம் வந்தியம், இந்த முழு வந்தியத்தை அப்போ தான் ஊற வச்சு அப்போ தான் இதெல்லாம் போட்டு அரைச்சி முடிச்ச பிறகு திருப்பி தாளி போடுறீங்க. தாளி போட்டு இந்த மசாலா அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் போடுவோம் சார். நான் நினச்சேன் நீ இந்த இடத்துல யூஸ் இல்லை இதில் வந்தியமே போட மாட்டேன் சார். ஓகே, ஓகே. இந்த மாதிரி வறுத்து போடும்போது அது கசப்பு தன்மை வந்துடும். இந்த வந்தியத்துடைய குழம்பு வந்தியத்துடைய கசப்பு தன்மையுடைய வேட்டை வரும்போது அந்த குழம்பு அரைக்கும் போது கசப்பு தன்மை வரும். அதனால் அந்த வந்தியத்தை முத்த ஊற வச்சதை வந்தியத்தை போட்டு தாளிப்பில் கடுகு கடலை மொத்தமாக தாளித்து அதுபோல் சின்ன வெங்காயம் பூண்டை போட்டு அது போல் புளித்தறியத்தை ஊற்றி இந்த மசாலா எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். கம்மி பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போது இந்த தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயம் வதங்கின பக்கத்தை காமிக்கிறீங்களா? ஆமாம். அந்த எனக்கு கடலைப்பருப்புல கலர் நல்லா மாறி இருக்கு. காமிங்க. கடலைப்பருப்பு சார் ஒரே கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே ஒரே ஈவனாக எதுவுமே ஒன்று கலர் மாறலைங்க. இந்த பக்கமாக எடுத்து ஆச்சு தான் இது பயிர் எந்த நிலைமைக்கும் மசாலா வறுக்கும்போது ரொம்ப பக்குவமாக ரொம்ப சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். சரி, ஓகே. நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து குழம்பே வேஸ்ட் ஆகிடும். இதில் கருடு சிமல் வரும். வந்தியத்துடைய முதல் கூட கசப்பு தன்மையும் வரும். இது வந்திய குழம்பு வந்து குளிர்ச்சி உடம்புக்கு அது கசப்பு இல்லாத பண்ணதான் இதோடைய மகிமை. தேங்காய் அரை முடி சார். சரி, ஓகே. அரை முடி தேங்காய் போடுறோம். இப்போ இந்த மாதிரி தேங்காய் போட்டு நம்ம சமைக்கும் போது இந்த வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக. இந்த குழம்பு வந்து 2-3 நாளைக்கு வச்சு புளி ஊற்றிட்டு தேங்காவை நல்லா வறுத்துரும் சார். தேங்காய் வறுத்துட்டு அந்த தேங்காய் பச்சையாக போட்டு அரைச்சி ஊற்றினா தான் சீக்கிரம் அன்றைக்கே கெட்டு போடும். இது வறுத்தா இது ஒரு வாரம் கூட இந்த ஃப்ரிட்ஜ் வச்சு சாப்பிடலாம். புளித்தன்மை போடும்போது இது ஆகாது. அந்த தேங்காயோட ஈரத்தன்மை போனப்போனா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஓகே. இப்போ மஞ்சப்பொடி இந்தாங்க. மஞ்சள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி சார். திடீர்னு ஒரு புட்டு சாப்பிடும்போது ஒரு அலர்ஜி மாதிரி ஏதாவது வரலாம். அது வந்து சாதாரணமாக அந்த மஞ்சப்பொடி புட்டில் போடும்போது நம்மளுக்கு எந்த புட்டு ஏதாவது இந்த தீவுக்கு விளக்கக்கூடிய மாதிரி ஏதாவது புட்டு நம்ம பண்ணும்போது இந்த மஞ்சள் படம் போகும்போது உடம்புக்கு எந்த பெரிய ரியாக்ஷன் ஆகாது. நல்ல கண்டிப்பாக மஞ்சப்பொடின்றது கம்பல்சரி எல்லா புட்டுக்கும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு. ஸோ அதனால மஞ்சத்தூள் நம்ம யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக. மஞ்சத்தூள் போட்ட பிறகு எவ்வளோ நேரம் வதக்குறோம்? மஞ்சப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும் சார். அந்த சூட்லேயே அது வதங்க சார். சரி. மஞ்சள் படம் பச்சை வாசனை போயிடுது. அவ்வளோதான். ஒரு 15 நிமிஷம் ஆற வச்சு இது மசாலா அரைச்சிடலாம். மறுபடியும் ஆயில் ஊற்றி ஆனியன் போட்டு. இப்போ இந்த மாதிரி அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு அரைக்கலாமா இல்லை குழம்பு கொதிக்கும் போது மட்டும் தான் போடணுமா? இல்லை இது உப்பு போடலாம் சார். மசாலா போட்டு கொதிக்கும் போதும் அந்த உப்பு போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உப்பு போட்டாலும் நல்லதான். நீங்கள் அரைச்சி முடிச்ச பிறகு அந்த உப்போட சேர்த்து சாப்பிடும் போது கண்டிப்பாக அந்த வெங்காயம் டேஸ்ட் எப்படி இருக்குது, காஞ்ச மிளகா காரம் எப்படி இருக்கு கண்டிப்பாக அது தெரியாது. கண்டிப்பாக. சரி, ஓகே. சால்ட்டு போட்டாச்சு. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலை போட்டு வாரி எடுத்து மசாலா அரைக்க வேண்டியது. கொத்தமல்லி தலையும் போடுறோம். போனது இப்போ மேற்கொண்டு தக்காளி போட்டு மேலே லைட்டாக வதக்கி அரைக்க வேண்டியது சார். ஓகே. அதாவது உப்பு கொத்தமல்லி போட்ட பிறகு தக்காளி போடுறோம். கண்டிப்பாக. இப்போ தக்காளி என்ன காரணம் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு? நம்ம தக்காளி வந்து குழம்புல போடும்போது தக்காளி தெரியும் சார். அந்த குழம்பு வந்து தக்காளி அங்கங்கே தெரியும். இது சரி கரையாக வதக்கினாலும் அது வரையாது. இதிலே போட்டு அரைச்சி விட்டோம்னா அந்த மசாலா தக்காளி வதக்கி அரைக்கும் போது மறுபடியும் கொதிக்க வைக்கும்போது அந்த தக்காளி தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் தக்காளி இதிலே போட்டு வதக்கி அரைச்சி. ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த தக்காளி போட்ட பிறகு வதக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ரொம்ப இன்னும் தேவை சார். சூட்லேயே அந்த வதக்கினா போதும். தக்காளி ரொம்ப வதக்கும்போது அந்த சூட்டு வதக்கும்போது அது ஒரு வேறு டேஸ்ட் கிடைக்கும். தக்காளி ரியல் டேஸ்ட் கிடைக்காது. அதான் தக்காளி பழத்தை போட்டு அரைக்கிற மாதிரி தான் அரைச்சிடுவாங்க. ஓகே. சும்மா அப்படி மசாலோட பிரட்டுறீங்க, அவ்வளோதான். இப்போ இது அரைக்கிற பக்குவம் எப்படி அரைக்கணும் ஷெஃப்? நல்ல பேஸ்ட்டாக அரைச்சேன் சார். நைஸ் பேஸ்ட்டாக. கண்டிப்பாக. குழம்புக்கு எப்படி நம்ம எல்லா புளி குழம்பு அரைக்கிற டேஸ்ட்டில் கரெக்டாக தேங்காயெல்லாம் இருக்கிறது எதுவுமே அதில் தெரியக்கூடாது. சரி, ஓகே. இப்போ அரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம்ல? கண்டிப்பாக இருக்காது. தப்பு இல்லை. கண்டிப்பாக தப்பு இல்லை. சரி, அரை நல்லது. டேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துருந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து எல்லாமே ரெடி சார். இப்போ மசாலா தாளித்து குழம்பு ரெடி பண்ண போகிறோம். சரி, ஓகே. நல்லெண்ணெய். ஆமாம், நல்லெண்ணெய். ஓகே, நல்லெண்ணெய். சரி, ஓகே. இதுக்கப்புறம் அதுக்கு கடுகு போடும் சார். கடுகு எண்ணெய் சூடாகிடுச்சு. ஆமாம், எண்ணெய் சூடு சார். கடுகு, சீரகம், வந்தியம் அதை எடுத்துக்க சார். ஓகே. கடுகு போடுறோம் சார். ஓகே. கடுகு போடாது சார். ஓகே. அடுத்து சீரகம் போட போகிறோம் சார். ஓகே. அப்புறம் வந்தியம் போடுறோம் சார். வெந்தயம்.
கடுகு சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை போடுறோம் சார். சரி ஓகே. காஞ்சி மிளகாய் சரி. கருவேப்பிலை போட்டு 2 காஞ்சி மிளகாய் கிள்ளி போடுறோம். சரி ஓகே. தாளிப்புக்காக. ஸோ தாளிப்பு கடுகு சீரகம் வெந்தயம் பச்சை கருவேப்பிலை தாளிப்பு காஞ்ச மிளகாய் அப்புறம் 2 பச்சை மிளகாய் போடலாம் சார். சரி ஓகே. இது வெங்காயம். இது வந்து இந்த மந்தி குழம்புக்கு சார். அடுத்து வெங்காயம் போட போகிறோம் சார். ஓகே. வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு. சின்ன வெங்காயம் தான் சார். இந்த கொங்கு பில்டி எல்லாத்துக்குமே அவங்க சின்ன வெங்காயம் தான் சார் மெயினாக யூஸ் பண்ணுவோம். பெரிய வெங்காயமே மேக்ஸி யூஸ் பண்ண மாட்டாங்க கொங்கு பில்டி எங்கேயுமே. அதே மாதிரி பூண்டும் நாட்டு பூண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. நாட்டு ஹைப்ரிட் பூண்டு இதெல்லாம் மலை பூண்டு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பக்கத்தில் கிடைக்குது ஈஸியாக. கண்டிப்பாக சார். இங்கே சின்ன வெங்காயம் இந்த வெந்தய குழம்புக்கு அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்குமா? இது 2 லிட்டர் குழம்பு வைக்கும் சார். ஒரு 200 கிராம் வெங்காயம் போடுறோம் சார். ஒரு லிட்டருக்கு ஒரு 100 கிராம். பூண்டு அப்படி தான் 100 கிராம். அது 200 கிராம்னா பூண்டு 100 கிராம். பூண்டு 100 கிராம் போடாச்சு. இதுக்கப்புறம் இது வந்து வறுத்து வந்து நல்லா தாளிக்கும் சார். தாளிச்சு இந்த வெங்காயமும் இந்த பூண்டும் வந்து அந்த புளிக்குழம்புல போடும்போது இது கொஞ்சம் நல்லா அட்ராக்ஷனாக நல்ல டேஸ்ட்டாக ருசியாக இந்த வெங்காயமும் பூண்டு எவ்வளோ போடுறோமோ அப்போ தான் அந்த குழம்பு வரும். அதுக்கடுத்து இந்த ஊற வச்ச வந்தயம் இந்த ஆயில் போய் வதக்கும் போது இந்த இது கசப்பு தன்மையில் வராது சார். கசப்பு தன்மை இந்த வந்தயம் இதிலே போட்டு இதுதான் பேஸ்ட். அப்படியா? ஆமாம். இது வரைக்கும் போட்டு பார்த்தது கண்டிப்பாக சார். இது ஒரு வித்தியாசமாக இங்கே நல்லா ஊற வச்சு இது எப்படி நம்ம காராமணி பச்சை பயிறு அது மாதிரி கொண்ட குழம்பு இதெல்லாம் பண்ணுற மாதிரி இதுக்கு வந்திய குழம்பு பண்ணுறது இந்த ஊற வச்சு போது இந்த கொங்கு பில்டர்ஸ் இது மாதிரி செய்வாங்க. ஊற வச்சு தான் போடுவோம். கண்டிப்பாக போடணும். இது வந்து கசப்பு தன்மையெல்லாம் வராது. வந்து அப்படியே சாப்பிடலாம் குழம்புல ஊற்றிடாம. ஓகே. இப்போ இந்த வெந்தயம் ஊற வைக்கிறோன்னா எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் நீங்கள்? ஒரு 1 ஹவர் தான் போதும் சார். போதும். நல்லா ஊற வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறதுனா ஒரு 1 ஹவர் தான் நல்ல எல்லாமே ஊறிடும். நல்லா உளுத்து. இப்போ ஒரு 2 பேருக்கு நம்ம வீட்டில் சமைக்கிறோன்னா கண்டிப்பாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் போதுமா? போதும் சார். 2 ஸ்பூன் கூட போதும். இது வந்து 2 கிலோ குழம்புக்கு சார். சரி ஓகே. 2 லிட்டர் குழம்புக்கு பண்ணுறதாது இவ்வளோ வெங்காயம் பண்ணுறோம். சரி ஓகே. அந்த வெந்தயத்தை ஊறின வெந்தயத்தை காமிக்க முடியுமா? இது ஊற வச்சு நல்லா மலர்ந்து ஊறிச்சு. ஊற வச்ச வெந்தயம். ஆமாம் சார். போடுறோம். ஆமாம். நான் இந்த மாதிரி வெந்தயத்தை ஊற வச்சு நான் போட்டு பார்த்ததே இல்லை. நான்லாம் வீட்டில் வெந்தய குழம்பு பண்ணும்போது ஒன்று வறுத்து பொடி பண்ணி போடுவாங்க. தாளிப்பில் போட்டுருவோம். ஒன்று தாளிப்பில் போடுவாங்க. இது வந்தியத்தை நல்லா ஊற வச்சு வரும்போது இந்த ஆயிலில் வெங்காயம் பூண்டு இந்த வந்தியம் எல்லாம் வதக்கும் போது இந்த கசப்பு தன்மையில எடுத்து சார் நம்ம அப்படியே வந்தியத்தை முழு வந்தியம் சாப்பிடும்போது பச்சை வந்தியம் சாப்பிட முடியாது. இப்போ இது வந்து உடம்பு குளிர்ச்சி சார். இது வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் நல்லா இருந்தால் புண்ணு எதிர்ப்பு புண்ணு இந்த உணவு குழாய் புண்ணு இதெல்லாம் நல்லா குணப்படுத்தும். 2வது பாடி எல்லாம் ஹீட்டில் வெளியே கார் டிரைவிங்கே போயிட்டு வரீங்க ரொம்ப பாடி ஹீட்டாக இருந்ததுன்னா நல்லா அது பூண்டு வந்து அந்த கொலஸ்ட்ராலுக்காகவும் சின்ன வெங்காயம் நல்ல புத்துணர்ச்சியை கொடுங்க. அப்போ நல்லா சென்னைக்கு போகிறேன் கண்டிப்பாக சென்னைக்கு போனால் இந்த வெண்டை கொஞ்சம் போயிட்டு இது 3 நாள் வச்சுக்கிறேன் சார் ஃப்ரிட்ஜில். நான் அது பண்ணதே அரைச்சி விட்டு பண்ணுறேன். 1 2வது புளி யூஸ் பண்ணுவேன். இப்போ அடுத்து புளி மஞ்சள் பொடி மிளகா பொடிலாம் போட போகிறேன். அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெடிஷன் நல்லா இருக்குங்க. இது வந்து நீங்கள் ரைஸ் சாப்பிட்லாம் இட்லி தோசை கூட சாப்பிட்லாம் சார். நல்லா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் எப்படி இருக்கணும்? இது கண்ணாடி பக்கத்தில் வெள்ளம் இப்போ வந்து வெங்காயம் இந்த எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஓகே. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து நாங்கள் மிளகா பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு அதுக்கு தேவை உப்பும் போட்டுருவேன். அதுக்கடுத்து புளி தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அந்த புளி பச்சை வாசனை பண்ணி ஊற்றுவேன். அதுக்கு மேற்கொண்டு போய் மசாலா எடுத்து ஊற்றுவேன். சரி. இதுதான். இப்போ வந்து பெருங்காயத்தூளா? இந்தாங்க பெருங்காயத்தூள். சரி. மஞ்சள் பொடி மிளகா பொடி சார். மஞ்சள் சார் இது ஃபுட் பாய்சன் எதுவும் ஆகாது சார். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி சார். இது மஞ்சள் பொடி வந்து ஆமாம் கண்டிப்பாக இதில் எந்த பெரிய ஃபுட்டிலும் வந்து உங்களுக்கு எந்த பெரிய ஃபுட் பாய்சனும் வராது சார். இதில் 1 ஸ்பூன் போடலாம் சார். மிளகா பொடி 2 ஸ்பூன் போடலாம். மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? மிளகாத்தூள் சார் இது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இருக்குது. சரி. இது ஒரு 10 கிராம் போட்டால் போதும் சார். இப்போ மல்லித்தலை வந்து மல்லித்தலை. இப்போ இது எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் மிளகா பொடி வெங்காயத்துல இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுது சார். அந்த எண்ணெயிலே வதக்கும். ஆமாம் எண்ணெயிலே போயிடுது சார். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது அறுப்போட ஃப்ளேமும் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக. உப்பு வந்து புளி தண்ணி ஊற்றுறோம் சார். சரி ஓகே. புளி தண்ணி ஊற்றா சார். இப்போ ஓகே. போதுமா இது புளி தண்ணி? இப்போ போதும் சார். அதுலேயே நம்ம தக்காளியெல்லாம் போட்டுக்கிறோம். சரி ஓகே. புளி போதும். இப்போ புளி தண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொஞ்சம் பச்சை பேருக்கு தான் நம்ம வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா. இப்போ இந்த பச்சை புளி வந்து இந்த புளியினுடைய கொதிச்ச உடனே அந்த பச்சை வாசனைலாம் போயிடுது. புளியினுடைய தன்மை வந்து பச்சை ஸ்மெல் வரும். அது நல்லா அந்த மிளகா பொடி அந்த ஆனியன்ஸ் எல்லாம் போகும்போது அந்த வாசனை போகும்போது மசாலா ஆல்ரெடி நம்ம வறுத்தாச்சு. அது நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எல்லாம் ரெடி. அது வந்து கொதிக்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப இந்த புளி மட்டும் போகாத உடனே இதை போட்டு நல்லா பண்ணலாம். சரி ஓகே. இப்போது அந்த புளி தண்ணி போட்டிருக்கோம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பச்சை வாசனை புளி போயிடுச்சு. சரி ஓகே. இப்போ அடுத்தது உப்பு போடலாம் சார். சரி ஓகே. இந்தாங்க உப்பு தேவையான அளவு போடும் சார். ஓகே. 1 கிலோ 10 கிராம் ஒரு 20 கிராம் உப்பு சார். இது ஓகே. தேவையான உப்பு. ஆமாம் உப்பு போட்டுப்போம். அடுத்தது உப்பு மேற்கொண்டு இந்த மசாலா எடுத்து ஊற்றும் சார். ஸோ அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ எல்லாம் ஊற்றுவோம் சார்.
கலர் இப்போ இந்த மசாலா போட்டிருக்கோம். ஆமாம் சார். இன்னொன்று வந்து நம்ம சால்ட் போடணும்ல. ஆமாம் ஆமாம். இதில் இந்த மசாலா கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஏன்னா இந்த மசாலா கையில் எடுத்து விரல எடுத்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். நான் அதுலேயே மசாலாவுக்கு வந்து மசாலாவுக்கு மட்டும்தான் சார் உப்பு சால்ட்டு போட்டுக்கிறேன் வறுக்கிறதுக்கு. இது அந்த புளி இந்த வெங்காயமெல்லாம் போடுறதுக்கு அதில் பாதி சால்ட்டு இதில் பாதி சால்ட்டு. அந்த கொதிக்கும் போதே அந்த பூத்தனை நீர்த்து போடும் சார். ஃபினிஷிங் டைமில் உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். நல்ல விஷயம். ஃபினிஷிங் டைமில் லைட்டாக கொஞ்சம் வெல்லம், ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டுங்கன்னா இந்த இடத்துல அந்த மசாலா நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சரி சார் அந்த மல்லியோட வாசனை, அந்த மல்லியோட டேஸ்ட் நல்லா தெரியும். அது நல்ல ப்ரௌன் கலர். அதை அந்த ரொம்ப ரோஸ்ட்டாக வறுத்துக்கும் போது அதுதான் சார் மல்லி வரும். மிளகா சின்ன வெங்காயம் நல்லா இருக்கு. நைஸ். ஓகே, இப்போ இந்த மசாலா எடுத்து ஊற்றிடலாம். என்னங்க ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் ஊற்றியாச்சு, தண்ணி ஊற்றிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறது? கொச்சி பிறகு வெள்ளம் போட்டோம். சரி, ஓகே. அப்போ நல்லா கொதிக்க வெள்ளத்தை போட்டு இறக்கி விடுறது. ஆல்மோஸ்ட் வந்து போட்டு கொதிக்கூடாது சார். அது ஒரு பானகமாக டேஸ்ட் ஆகிடும். வெள்ளத்தினுடைய தன்மை வந்து அந்த சூட்டோடு ஆஃப் பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளத்தை போட்டு சின்ன சுண்டை போட்டால். சரி, ஓகே. அந்த காரத்தன்மை அதிகமாக இருந்தாலும் அந்த ஸ்வீட்டும் அந்த புளிப்பு அந்த உப்பு சோர்ப்பு இந்த மூணும் இருக்குது தான் இந்த வெந்தய குழம்புக்கு நல்ல விஷயம். நல்ல விஷயம். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தலை போட்டு அப்படியே இறக்கி. சரி, ஓகேடா. இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன மாதிரி பக்குவம். திக்கான கிரேவி அது வந்து எந்த அளவுக்கு திக் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பாக தேங்க்யூ. சார் அவ்வளோதான் சார். குழம்பு ஃபினிஷ் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கொதிச்சு வந்துச்சு. இப்போ எதுக்காக இவ்வளோ நேரம் கொதிச்சுன்னா புளி ஊற்றம் தொட்டு இந்த மசாலாவெல்லாம் அந்த வறுத்து தொட்டு இந்த வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ புளி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டில் இறக்கும்போது கொஞ்சம் வெல்லம் சார். ஒரு ஸ்பூன் வெல்லம். ஓகே, இதுக்கப்புறம் அவ்வளோதான் சார். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி விடுறது. இந்தாங்க. ஸோ வெல்லம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தலையை கொஞ்சம் போடணும். ஓகே, டன். ஆனால் கொதிக்க நல்லா கெட்டி ஆகிட்டு இருக்கு. ஆமாம். இந்த குழம்பு நம்ம எல்லாம் இப்போ கடலைப்பருப்பு துவரம் பருப்பு இதோடைய தன்மை இப்போ தான் சார் திக்னஸ் ஆகும். என்னதான் தருவத்தாலும் கரெக்டாக சுண்ட இன்னும் டேஸ்ட்டு ஊற இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஆமாம். இந்தாங்க நல்லெண்ணெய் சார். இது வந்து பச்சை எண்ணெய் ஊற்றலாம். இது பச்சை எண்ணெய் ஏன் லாஸ்ட்டில் ஊற்றுறோன்னா இந்த எண்ணெயோட தன்மை இந்த சூட்லேயே வந்து கொதிச்ச உடனே இது காஞ்சிது சார். ஆயிலில் பயிர் பண்ணுற தலைமை இந்த சூட்டில் பச்சை எண்ணெய் ஊற்றும் போதே நம்மளுக்கு அந்த வந்துடும். அது குக் ஆகிடும். ஓகே, குக் ஆகிட்டோன்னா அந்த தண்ணி அந்த சூடு பதாகும் போது அது கரெக்டாக லெவல் பண்ணிக்கலாம். அந்த வாசனை நல்லா இருக்குமா நல்லெண்ணெய். இது அப்போ எண்ணெய் ஊற்றினா முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக. அவ்வளோதான் சார் ஃபினிஷிங். அவ்வளோதான் சார் ஃபினிஷ். இறக்க வேண்டாம் சார். ஆஃப் பண்ணலாம் சார். ஓகே, டன். இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிங்க, எனக்கு டேஸ்டிங் கொடுங்க இப்போ. கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை வெந்தய குழம்பு ரெடி. முழுசும் கொங்கு ஸ்டைல் தான். இது அரைச்சி விட்டு ஒரு வித்தியாசமாக நான் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தோன்னே எப்படி தெரியுது? இது பார்த்தோன்னே தலை குழம்பு இருக்குது. சூப்பராக இருக்குது. இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி கூட உள்ள இருக்கும். இது புளிப்பு காரம் எல்லாம் அளவாக போட்டு இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கஷ்டப்பட்டு ஒரு எனக்கு கொஞ்சம் தாராளமாக அந்த வெங்காயம் இந்த வெங்காயம் பூண்டு தான் சார் மெயின் ஹைலைட் டைம். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா தாராளமாக போடுங்க. அந்த கிரேவி பாருங்க எந்த அளவுக்கு திக்காக இருக்கு. அப்பப்பா நல்லா அது கிரேவி பாருங்க, நல்லா திக்காக ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் அந்த மிளகா பொடி அது எதுக்காக நான் மிளகாவும் அரைச்சிட்டு மிளகா பொடியும் போட்டேன், அந்த மஞ்சள் பொடியும் போட்டேன். நம்மளுக்கு புரியுங்க சார். இப்போ தான் புரியுது எனக்கு. இந்த கலர் ஆப்ரேஷன் தான் இது பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணும். அதான் சார் மிளகா பொடி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் குரூப்பில் சமையல் ரோட்டில் பண்ணால் கலர் பொடியெல்லாம் போடுவாங்க. அதனால தான் இந்த கலரை எப்படி கொண்டு வரணும். சக்தி மசாலா பொடி வெறும் மிளகா பொடி துடிச்சா இது அந்த பொடி நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அந்த சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக அந்த கிரேவி பாருங்களேன், அந்த திக்னஸ் பாருங்கள். நம்ம இவ்வளோ நேரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. சார் சொன்னார் அந்த கடலை பருப்பு எதுக்காக போடுறாங்க, அந்த தோரம் பருப்பு எதுக்காக போடுறாங்க, விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி திக்கான ஒரு டெக்ஸ்சர் வரதுக்காக. அது மட்டும் இல்லை சார், நீங்கள் அந்த வெங்காயம் அந்த பூண்டு தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி பண்ணும்போது கொதிச்ச பிறகு நல்லா திக்காக வந்திருக்கு. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, இந்த வெங்காயம் பூண்டு நல்லா முழுசாக இருக்குது. இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து அந்த வெங்காயம் பூண்டு எடுத்து கடிச்சு சாப்பிடும்போது தான் அதோட பக்குவமே. நைஸ். டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? கண்டிப்பாக. இன்னொன்று நல்ல வாசனை கமகமன்னு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அப்பப்பப்பா இது மாதிரி கிரேவி வச்சு ஊற்றா நல்லா தோசை தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கு. கண்டிப்பாக. அந்த வெந்தயம் முழுசாக எனக்கு பல்ல பட்டுது. அது ஒன்றும் கசப்பெல்லாம் தெரியல. நல்லா இருக்கு. நான் வந்து எல்லாம் பொடி வறுத்து தான் போடுவாங்க. தண்ணியில் ஊற வச்சு அந்த நல்லெண்ணெயில் நல்ல சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா அதிலே வதக்கும் போது அதில் மிளகா பொடி அந்த புளி இதெல்லாம் போகும்போது நான் இன்னொரு ஸ்பூன் சாப்பிட்றேன். வெரி குட், நைஸ். அந்த வெந்தயம் பூண்டும் அந்த
சின்ன வெங்காயம் அந்த கிரேவி திக்ஸ்னோட சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நைஸ். இது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா 100 ஸ்பூன் சாப்பிடணும். கண்டிப்பாக சார். பிரமாதம். நீங்கள் கேட்டிங்களா ஃபீட்பேக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஷெஃப் கேட்ட மாதிரி இந்த முழு பூண்டு முழு சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அந்த காரம், புளிப்பு, அந்த இனிப்பு, அந்த ஒரு மைல்டான ஒரு தோற்பு, ரொம்ப மைல்டான தோற்பு, இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. கொங்கு ஸ்டைலில் பண்ணுற அந்த வெந்தய குழம்பு பக்குவமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு ஷெஃப் சொல்லி கொடுத்துருக்காரு. ஷெஃப் ரியலி தேங்க்யூ ஸோ மச். நன்றி. உங்களுக்கு எப்படி இருந்தது அனுபவம்? கண்டிப்பாக சார், நல்லா இருந்தது. இது வந்து ஒரு பாடத்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக 4 பேர் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த கலையை வந்து நம்மளோடு இல்லாமல் 4 பேருக்கு வெளிப்படுத்தி அவங்களும் செஞ்சுட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது எனக்கு இன்னும் சந்தோஷம். தேங்க்யூ ஷெஃப். தேங்க்யூ. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுங்க. நாங்கள் ஃபோன் நம்பர் தரோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷெஃப். இப்போ நான் வந்து சுங்கம் தோப்பு கடை நம்ம பொள்ளாச்சியில் வந்து இங்கே வந்து இவங்க பண்ணுற அந்த ரெசிபிகள் எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இங்கே சுங்கம் தோப்பு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிகள் இருக்காது. அவங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற ரெசிபிகள் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து அந்த ரெசிபி இல்லையே சொல்லி நிறைய பேருக்கு மென்ஷன் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டால் எங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற மெனு மட்டும் தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மெனு வேணும்னா வெல் அட்வான்ஸாக நீங்கள் அட்ரஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பண்ணி வைப்பாங்க. ரியலி வெரி குட் ரெசிபி, குட் ஆம்பியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும். நன்றி சார். இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாப்பா, டேக் கேர்.